சரி, செகண்ட் இன்னிங்ஸ் எப்படியா இருந்தாலும் கேகேஆர் சாதகமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 147 ரன்னாக வந்து ஈஸியாக ரன் சேஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது நல்லா ஸ்டார்ட் பண்ண கேகேஆர் ஃபஸ்ட்டு ஓவரில் விட்டு பொலன்னு பொழக்க கடைசியில் பார்த்தா ஃபின்னால விக்கெட்டு விழுந்துருச்சு. சரி, இவர் விழுந்தாவும் செகண்ட் வந்து அஜின்கே ரகானி அந்த பக்கம் இருக்க சீனியர் பேட்ஸ்மேனு சரி இது லோ ஸ்கோர் விக்கெட் மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லி க்ரூஷியலான ஓவர்ஸை மட்டும் அட்டாக் பண்ணலான்னு நினச்சி அவரும் மனிஷ் பாண்டேவும் ஒரு நல்ல கொஞ்சம் ரன்ஸு தேவைப்படுற இடத்துல அடிக்க பவர் பிளேயில் பார்ட்னர்ஷிப் நல்லா பில்ட் ஆகுது. அப்போ நம்ம குறுக்கால கௌசிக் வந்த மாதிரி போஸ் போரை அவர் வந்து அஜின்கே ரகானி விக்கெட்டை எடுத்துட்டார். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதன். அப்புறம் நம்ம க்ரீன் ஐபிஎல்லே அதிக காசு வாங்கப்பட்ட கேமரா க்ரீன் இந்த இதில் ஏதாச்சும் பண்ணுவாருன்னு பார்த்தா அவரும் நான் எதுக்கு வந்தேன் தெரியல 3வது ஆள் மாதிரி அப்படியே அவுட் ஆகிட்டு போயிட்டார். இந்தாப்ல சொந்தக்காரெல்லாம் சொல்லி ஃபோன் நம்பர் வர சொல்லிடு. இன்னைக்கு ஒரு பிளட் போர்டு உள்ள போகுது வீட்டில் நமக்கு. செகண்டு ராமன் பவல் வந்திருக்காரு. அவர் வந்து போஸை விட்டு பொலன்னு பொழக்க 2 பேரும் சிங்கிள் ஹேண்ட்லாக பவுலு எம்ஐ பவுலு சார் மொத்த கிரவுண்டு சுற்றி தவறையாக வச்சு சுற்றி காமிச்சிட்டாங்க. சரி, நம்ம பும்ரா கையில் ஹர்திக் பாலை கொடுக்க பும்ரா மனிஷ் பாண்டே தம்பி நீ கைன் போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி போல்ட் எடுக்க பார்ட்னர்ஷிப் பிரேக் ஆகுது. என்னதான் பவல் இந்த பக்கம் தட்டி ஓரளவுக்கு கொண்டு வந்தாவும் ஒரு 6 அடிச்சுட்டு அடுத்த இதிலே விக்கெட் விட்டுட்டார். இப்போ பார்த்தீங்கன்னா ரிங்குவும் அந்த 30 ரன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரோக் வச்சு ஓரளவுக்கு தேவையான ரன் அடிக்க ஃபைனலி ரிங்கு மேட்சை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஆக மொத்தம் இந்த சீசனே மும்பை இந்தியன்ஸுக்கு போர்க்காலம் மாட்டு முடிஞ்சு வச்சு. சரி கைஸ், டாட்டா பாய் பாய். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அந்த எழுச்சி எனக்கு தெரியட்டும். அப்போ வரதான் மியூசிக்